நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமாக தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை உத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதில் துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார் சொல்லுகிறார். அதையே திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிய நேற்றைய தினம் கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் 6 மாதம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நடக்கிறது 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன? நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை? 40,000 விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையாக எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல. என்ன இன்னொன்று, நான் நேற்றைய தினம் அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்தில்லை. 0 ஹவரில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 0 ஹவரில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து 0 ஹவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. இன்னொன்று, சிக்கன் குனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம்.